Hello students, welcome to SRINI'S Math. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 Math, Chapter 6 Trigonometry, Exercise 6.3ல question number 3. From the top of the tower 60-meter high, the angle of depression of top and bottom of a vertical lamp post are observed to be 38 degree and 60 degree respectively. Find the height of the lamp post. இப்போ டவரோட ஹைட் கொடுத்துட்டாங்க. இதனோட ஹைட் வந்து 60 மீட்டர். இப்போ டவரோட பீக் பாயிண்ட்ல இருந்து நமக்கு லேம்ப் போஸ்டோட டாப் அண்ட் பாட்டம் பார்க்குறப்ப ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படிங்கிறப்ப நமக்கு ஃபஸ்ட்டு லைன் ட்ரா பண்ணிடலாம். தென் டாப் அண்ட் பாட்டம் பார்க்குறாங்க. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கான்செப்ட்னு நமக்கு பேரலல் லைன் ட்ரா பண்ணிட்டு இப்போ டாப் பாயிண்ட் பார்க்குறப்ப ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து 38 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் வந்து நமக்கு 38 டிகிரி. தென் பாட்டம் பார்க்குறப்ப ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 60 டிகிரி. அப்போ நமக்கு லார்ஜர் ஆங்கிள் 60 டிகிரி. நமக்கு லேம்ப் போஸ்டோட ஹைட் கண்டுபிடிக்கணும். இதை நம்ம ஹச்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லேம்ப் போஸ்டோட ஹைட்டுக்கு அப்படியே இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அப் டு இந்த வேல்யூ நமக்கு ஹைட்டா. இப்போ இந்த ஆங்கிள் நமக்கு 38 டிகிரி, இங்கே 60 டிகிரி. நமக்கு பேரலல் லைன் ப்ராப்பர்ட்டியா. இப்போ இதே டயக்ராமை கொஞ்சம் சிம்பிளாக ட்ரா பண்ணலாம். அப்போ ஏ பி சி டி இன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதனோட ஆங்கிள் 38 டிகிரி. தென் இங்கே 60 டிகிரி. நமக்கு டவரோட ஓவரால் ஹைட் கொடுத்துட்டாங்க. அதாவது ஏசி இஸ் ஈக்குவல் டு 60 மீட்டர். நமக்கு போலோட ஹைட் நமக்கு என்ன வச்சோம், ஹச்சா. அப்போ சேம் ஹைட்டு தான் பிசியும். இப்போ எனக்கு ஏபி மட்டும் வேணும் அப்படின்னா என்னது, ஓவரால் ஹைட்டில் இருந்து ஹச்சை மைனஸ் பண்ணுறோம். அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு 60 மைனஸ் ஹச். டிஸ்டன்ஸ் பிட்வீன் டவர் அண்ட் போல் கொடுக்கல. அப்போ அன்னோன் வேல்யூ நம்ம எக்ஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா. அப்போ இங்கே எக்ஸ் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ சேம் தான் நமக்கு டாப்பும். இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏசிடி எடுத்துக்கலாம். நமக்கு ஆப்போசிட் அட்ஜசன்ட் என்ன ரிலேஷன், tan கான்செப்ட். அப்போ tan theta is equal to opposite divided by adjacent. இப்போ ட்ரையாங்கிள் ஏசிடியில் ஆப்போசிட் என்னது, பேஸ்ட் ஆன் டி பாயிண்ட். அப்போ tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஏசி டிவைடட் பை சிடி. அப்போ tan 60யோட வேல்யூ நமக்கு √3. √3 இஸ் ஈக்குவல் டு ஏசி நமக்கு ஓவரால் ஹைட் ஆஃப் தி டவர் 60. தென் சிடி நம்ம எக்ஸ்ன்னு வச்சுட்டோமா. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 டிவைடட் பை √3. நமக்கு கீ பாயிண்ட்டு டினாமினேட்டரில் எப்பயுமே ரூட் இருக்கக்கூடாது. ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை √3. இப்போ √3 டைம்ஸ் ஆஃப் √3 அப்படிங்கிறப்ப நமக்கு 3யா. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 √3 டிவைடட் பை ஜஸ்ட் 3. நமக்கு 60 அண்ட் 3ங்கிறப்ப 20 டைம்ஸ் ஆகிங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ 20 √3. நமக்கு இந்த வேல்யூ கிடைச்சிருச்சு.
இப்ப ட்ரையாங்கிள் ஏபிஇ எடுத்துக்கலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிஇ நமக்கு ஆங்கிள் 38 குடுத்துருக்காங்களா? அப்ப tan 38 டிகிரி இஸ் ஈக்குவல் டூ இத பேஸ் பண்ண வரைக்கும் ஆப்போசிட் என்னது? ஏபி. அட்ஜசன்ட் பிஇ. இப்ப ஏபிக்கு நமக்கு எக்ஸாக்ட்டா ஹைட் தெரியாது. 60 மைனஸ் ஹச்சா? தென் பிஇ ஈக்குவல் டு எக்ஸ் இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சோம். என்னது? 20√3. tan 38க்கு நமக்கு கொஸ்டின்லயே குடுத்துட்டாங்க. நம்ம ஜஸ்ட் டைரக்ட்டா ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்ப 60 மைனஸ் ஹச் டிவைடட் பை 20√3 இஸ் ஈக்குவல் டு 0.7813. இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். 60 minus h is equal to 20√3 times of 0.7813. root 3 ஓட வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. அப்படி இல்ல அப்படினாலும் 1.732 60 minus h is equal to 20 times of 1.732 times of 0.7813. நமக்கு ஃபைனலா மல்டிப்ளை பண்றப்ப ஃபைனல் வேல்யூ என்னது? 27.06. இப்போ நமக்கு h தான் வேணும். அப்ப இங்க மூவ் பண்ணிக்கலாம். இப்போ h is equal to 60 minus 27.06. இப்போ ஃபைனல் வேல்யூ 32.94. யூனிட் மீட்டரா? இப்போ hங்கிறது ஆக்சுவலா என்னது? height of the lamp post. So height of the lamp post is equal to 32.94 meter. Thank you.